ஹாய் guys, வெல்கம் டு அவர் குலு. இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு பார்க்கலாம். அம்மா நாங்க வந்துட்டோம், வாங்க நம்ம குலுக்கு வெல்கம் பண்றோம். நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் ஆஃப் குலு என்னன்றது எங்கள் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்கள் பார்ட்டாக போடுறோம் ஷார்ட்ஸில். அப்புறமா நாங்கள் லாங் வீடியோ ஒன்று போடுறோம். நிதானமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஷார்ட்ஸ்குள்ளே போகலாம். சொல்லுமா. இந்த தடவை கான்செப்ட் என்னன்னா, பொம்பளையுடைய வாழ்க்கை வந்து எங்கேருந்து ஆரம்பித்து எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது, எப்படி பெருமாளோட அனுகிரகங்கள் வந்து நமக்கு சமயத்துக்கு உதவுன்றதை பற்றி எனக்கு தெரிஞ்ச இதில் நாலேஜில் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். திவ்ய தேசத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரும் ஒன்று. 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வாரும் ஆண்டாலும் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கே பெருமை சேர்த்தா. அது இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆண்டாளை பற்றி சொல்லணும்னா திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவின் 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனுக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர ரங்கருக்கே கன்னியுகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே வாழியே வாழியே. அதாவது அம்மா வந்து பொண்ணுக்கு சொல்றா, நீ வந்து இந்த 30 நாளும் நோன்பு இருந்து மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னு நோன்பு இருந்து 30 நாளும் இருந்தால் நல்ல கணவரை ஆண்டாளே எப்படி ஆண்டாள் ரங்கமன்னாரோட சேர்ந்தாலோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல மேட்சாக ஆண்டாளே பார்த்து கொடுப்பா அப்படின்னு அம்மா பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறா. அதுதான் நம்பர் 1.